ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி ஃபேமிலி விலாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான கீ ரைஸ் வித் அதுக்கு சைட் டிஷ்ஷாக பாய் வீட்டு மட்டன் தால்ச்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முதல்ல நான் என்னென்ன வேணும்னு சொல்லி இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது என்னென்னு பார்த்துடலாம். 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். மட்டன் எலும்பு ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 4 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, கல்பாசி, ஏலக்காய் எல்லாமே சேர்த்து ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 180 ml அளவுக்கு எண்ணெய் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து கொஞ்சம் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 ஸ்பூன் நெய், தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு தேங்காய் எடுத்து தேங்காய் பால் பிழிஞ்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 1/2 kg அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். புலாவுக்காக ஒரே ஒரு பழுத்த தக்காளி எடுத்து தனியாக வச்சுருக்கேன். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நமக்கு தேவை. இதெல்லாம் முதல்ல எடுத்து செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த மட்டனையும் சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு இதையெல்லாம் சேர்த்து குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் வரத்துக்குள்ளே நம்ம இந்த பக்கம் டால்ச்சா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. 50 ml போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பிரிஞ்சி இலை, பட்டை, கல்பாசி, ஏலக்காய், அன்னாசிப்பூ இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தில் ஒரு பாதி அளவுக்கு வெங்காயம் இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி இருக்குது இல்லைங்களா, அதை இது கூட சேர்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சீக்கிரமாக மேஷ் ஆகி வரும். அதுக்காக தான் தக்காளி கூடவே எப்பயுமே உப்பு சேர்க்குறோம். தக்காளி நல்லா மேஷ் ஆகி வதங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தால்ச்சாவோட கிரேவி ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் விசில் வச்ச பருப்பும் ஒரு பக்கம் விசில் வந்துருச்சு. நான் டோட்டலாக 5 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகி வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் நான் இன்க்ரீடியன்ட்ஸில் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம சேர்த்த மசாலாலாம் கொஞ்சம் ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் லைட்டாக அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும் இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்து தண்ணியும் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. புதினாவோட ஃப்ளேவர் டால்ச்சாக்கு நல்லா டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். புதினா நல்லா சுருண்டு வதங்கி வரணும். இப்போ நான் இது கூட 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம பருப்பு வேக வச்சுருக்கிறதுலையே தண்ணி இருக்கும், அதனால் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயே குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் மட்டன் எந்த அளவுக்கு குக் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாருங்கள், மட்டன் அந்த பருப்பு நம்ம சேர்த்ததெல்லாம் நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த பருப்பு தண்ணியோடு நம்ம அதில் சேர்க்க போகிறோம். அதனால் நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்தாலே போதும். இப்போ நம்ம மட்டனையும் பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃப்ளேமை மட்டும் லோவில் வச்சு அப்பப்போ கிளறி விடுங்க.
ஆல்ரெடி எல்லாமே கொதிச்சது அப்படின்றதுனால ரொம்ப நேரம் நம்ம வந்து கொதிக்க விட தேவையில்லை. பருப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளோட தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கீ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? நான் இன்றைக்கி குக்கரில் தான் கீ ரைஸ் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து முதல்ல குக்கர் வச்சுக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த கீ ரைஸ் செய்யும்போது மட்டும் எப்பயுமே நீங்கள் வந்து அந்த ஃப்ளேவருக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் சேர்த்து செஞ்சு பாருங்கள். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி என்கிட்ட கோகோனட் ஆயில் இல்லை, அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன். இது கூட 2 பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, கல்பாசி, அன்னாசி பூ எல்லாமே உங்கள்கிட்ட என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ எல்லாமே ஒன்று சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தில் 2 வெங்காயம் பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. வெங்காயம் வதங்கி வந்ததும் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ரைஸுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அதுக்கு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து டால்ச்சாலேயோ ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு அரை உப்பு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியை 4ஆக கட் பண்ணி சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாகவே தேங்காய் பால் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் இது கூட கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். ரைஸில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி நல்லா ட்ரைன் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரைஸை நான் ஊற வைக்க கூட இல்லை, தேங்காய் பால் சேர்த்துட்டு அப்படியே அரிசியை கலந்து சேர்த்துருக்கேன். இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் விட்டாச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ரைஸ் நல்லா உதிரியாக வெந்து வந்திருக்கும். யூனிட்டி ரைஸ்க்கு இந்த மெஷர்மெண்ட்டு தான். 1 கிளாஸ் ரைஸுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணியோ இல்லை தேங்காய் பாலோ சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாதம் நல்லா உதிரியாக வரும். சாதத்தை பொறுமையாக கீழேருந்து மேல் பக்கம் வர மாதிரி குழஞ்சிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேங்காய் பாலெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு. குக்கர் ஓப்பன் பண்ணோடனே நல்லா கமகமன்னு வாசனையாக கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான கீ ரைஸ் வித் மட்டன் தால்ச்சா காம்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டிங்களா? கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸோடு சந்திக்கலாம். See you next video. டாட்டா பாபாய்.